அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே நடந்த பாடங்களை ஒரு சாற்று வடிவத்தில், சும்மா சட்ட வடிவமாக இல்லை, உரை மாதிரி இல்லாமல் ஒரு சாற்று போட்டு சொன்னால் மனசில் ஆழமாக பதியும்ல, அந்த மாதிரி ஒருக்கா சொன்னால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்பதற்காக அதை பார்த்துட்டு, இந்த வாரிசு இல்லாதவர்களுக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்பதுக்கு தான் அந்த சார்ட்டு போட்டு யாவப்படுத்த வேண்டியிருக்குது. அதை போட்டிருந்தோம். என்னென்ன போட்டிருந்தோம்? போட்டு லேசாக யாவப்படுத்திக்கிறோம். தந்தைக்கு என்னென்ன பங்கு? 3 வகை இருக்குது. சகோதரி, அவளுக்கு 3 நிலை இருக்குது. இதெல்லாம் போன வாரம் சொல்லியாச்சு. சகோதரன், அவங்களுக்கு 2 நிலை இருக்குது, அதையும் சொல்லியாச்சு. கணவன் 2 நிலையும் சொல்லியாச்சு. மனைவி அதை சொல்லியாச்சு. மகள் அவங்களுக்கு உள்ளது கிடச்சி சொல்லியாச்சு. இதை சொல்லும்போது நிப்பாட்டியிருந்தோம். மகனின் மகள், அதாவது மகனின் மகள் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் சென்ற வாரம்னு கேட்டால், மகனும் இல்லை மகளும் இல்லை, மகனுடைய மகள் இருக்கிறான், ஒருத்தி இருக்கிறான், அவளுக்கு பாதி. மகனும் இல்லை மகளும் இல்லை, மகனுடைய மகள் 1க்கு மேலே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து 3ல் 2. அது வரைக்கும் பார்த்துட்டோம். இது புதுசாக பார்க்க போகிறோம். இறந்தவருக்கு ஒரு மகள் இருக்கிறா, அதோட மகனுடைய மகளும் இருக்கிறா. மகனுடைய மகள் இருக்கிறா, அதோட யார் இருக்கிறா? ஒத்த மகள், ஒத்த பொம்பளை பிள்ளையும் ஒரு பேத்தியும் இருக்குது, மகன் விட்டு பேத்தி. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், மகளுக்கு பாதி கொடுத்துருவோம்ல, ஒரு மகளுக்கு பாதி கொடுப்போம். அப்போ இந்த மகனுடைய மகள் பேத்திக்கு என்ன கொடுப்போம் என்றால், 6ல் 1 கொடுக்க வேண்டும். எதுக்கு 6ல் 1 கொடுக்குறாங்கன்னு கேட்டால், 2 மகளுக்குள்ள பங்கு எவ்வளவு? 3ல் 2. அப்போ 3ல் 2, அதாவது 2 பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா 3ல் 6 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன். 6 லட்ச ரூபா இருந்தால் 2 பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வோம்? 4 லட்ச ரூபா கொடுத்துருவோம். இப்படி இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 3 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த பேத்தியை அந்த மகள் கணக்கில் எடுத்து அவளுக்கு 6ல் 1 கொடுங்க. ஒரு மகன் இருந்தால் 6ல் 1 கொடுங்க. இந்த 6ல் 1 அவளுக்கு கிடைச்ச பாதியும் சேர்த்திங்கன்னு சொன்னால் 2ம் சேர்ந்து 3ல் 2 ஆகிவிடும். எப்படி 3ல் 2 ஆயிரும்? 6 லட்ச ரூபா இருக்குது, 6 லட்ச ரூபாயில் பாதி 3 லட்ச ரூபா. 6 லட்ச ரூபாயில் 6ல் 1 1 லட்ச ரூபா, 3 1 4. அப்போ 6 லட்சத்தில் 4ங்கிறது என்ன? 2/3 தானே. 6 லட்சத்தில் 4 என்பது 3ல் 2. அதை கணக்கு பண்ணுவதற்காக கொடுத்துடணும். அது ஹதீஸில் அப்படி வருது. அடுத்ததாக ஒருத்தன் இறந்துட்டான், அவனுக்கு மகனுடைய மகள் ஒருத்தி இருக்கிறான். மகள்கள் பரக்கத்தான் இருக்கிறாங்க, 2 மகளோ 3 மகளோ இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் பேத்தி கிடைக்காது. மகள், ஒத்த மகள் இருந்தால் தான் அந்த 3ல் 2 நிறைவு செய்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? 6ல் 1 கொடுப்பாங்க. அந்த 6ல் 1 கூட என்ன செய்வாங்க? நிறைய பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட அந்த 6ல் 1 எடுத்தவங்க பங்கு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் ஒருத்தன் இறந்துட்டான், மகனுடைய மகள் இருக்கிறா, மகள் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு 2/3 போயிடும். அப்புறம் இவர் கொடுக்குற ஒன்றுமே இல்லை. 3ல் 2 போயிடுறதுனால மகனின் மகளுக்கு கிடைக்காது. இறந்து போன ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் பேத்தி கிடைக்கும். இறந்து போன ஆளுக்கு 1க்கு மேலே பொம்பளை பிள்ளை இருந்தால் பேத்திக்கு ஒன்றுமே கிடைக்காது, மகன் வீட்டு பேத்திக்கு ஒன்றுமே கிடைக்காது. இது ஒரு 4 பார்த்தாச்சா. அடுத்தது தாய். தாய்க்கு என்ன கிடைக்கும்? தாய்க்கு 3 நிலைமை இருக்குது. தாய்க்கு எத்தனை இருக்குது? 3 நிலைமை. அவளுக்கு இறந்து போன ஆளுக்கு தாய் இருக்கிறாங்க. இறந்து போன ஆளுக்கு எந்த பிள்ளையுமே இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. ஆனால் தகப்பன் வேறு ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க, அது நம்ம பிரச்சனை இல்லை. பிள்ளை இருந்தால் தான் பங்குல பாதிப்பு ஏற்படும். அப்போ தாய் இருக்கிறாங்க. அந்த இறந்து போன ஆளுக்கு பிள்ளை, இந்த பிள்ளைன்ற தாய்க்கு, இந்த தாய்க்கு பிள்ளைங்க கூடாது. இறந்து போன ஆளுக்கு பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, இறந்து போன ஆளுக்கு தாயும் இருக்குது. அப்படி இருந்தால் அந்த தாய்க்கு என்ன கொடுக்கணும்னா 6ல் 1 கொடுத்துடணும். சரியா? ஒரு நிலை. சரி, இறந்து போன ஆளுக்கு தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரரும் இல்லை.
பிள்ளையும் இல்லை, அண்ணன் தம்பிகளும் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த தாய்க்கு 3 கிடைச்சிடும். 3 கிடைச்சிடும். ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளையும் கிடையாது, ஒரு பிள்ளையும் கிடையாது. அப்போ சகோதரன் இருக்கிறான், சகோதரனும் இல்லை. சகோதரனும் இல்லாமல் இருந்தால், சகோதரன் இருந்தால் அவனுக்கு மீதியெல்லாம் போயிடும்ல. அதனால் இப்போ சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தால் தாய்க்கு கிடைக்கிறது 3 கிடைக்கும். சரி, பிள்ளை இல்லை, சகோதரர் இருக்கிறார். பிள்ளை இல்லை, ஆனால் சகோதரர் இருக்கிறார். அப்படி இருந்தால் 6 கிடைக்கும். அப்போ அந்த தாய்க்கு வந்து 3 பங்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மதுஹப் நூல்களில் வந்து கணவன் மனைவி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சத்தில் 1/6 சொல்லுவாங்க. அப்படி ஒரு சட்டம் போடுவாங்க, அது 3 பிரிப்பாங்க. அப்படி தேவையில்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை. அடுத்ததாக வந்து மகன் இருக்கிறான், மக இல்லை, வேறு ஆட்கள்லாம் இருந்துட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. தாயோ தந்தையோ எல்லாமே இருந்துட்டு போகிறாங்க. மகன் இருக்கிறான், இறந்து போன ஆளுக்கு 1 மகனோ 10 மகனோ இருக்கிறான். ஆனால் மகள் இல்லை, இறந்து போன ஆளுக்கு என்ன இல்லை, மகள் இல்லை. அப்போ எல்லாத்தையும் வாரிசுக்கு பங்கு கொடுத்தது போக, இந்த வாப்பாக்குள்ள உமாக்குள்ளன்னு கொடுப்போம்ல, எல்லாத்தையும் கொடுத்தது போக என்ன மிச்சம் இருக்குதோ அனைத்தையும் எடுத்துக்கிறோம். 1 மகன் இருந்தால் அவனை அனைத்தையும் எடுத்துக்கிடுவான், 2 மகன் இருந்தால் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவாங்க, 3 மகன் இருந்தால் 3 பிரிச்சுக்கிடுவாங்க. எடுத்து முடிஞ்சு வச்சுக்கதை. சரி, மகன் இருக்கிறான், அதோடு மகளும் இருக்கிறாங்க. 1 மகளோ எத்தனை மகளோ, 1 மகனோ எத்தனை மகனோ, 2 சேர்ந்து இருக்கிறாங்க. மகனும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்போ மகனுடைய பங்கு என்னன்னு கேட்டால், ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. அப்போ எல்லாத்தையும் பங்காளிகள்லாம் கொடுத்ததோ மிச்சம் இருக்கிற பங்கை ஒவ்வொரு ஆம்பளையும் 2 கணக்கு வைத்து, ஒவ்வொரு பெண்ணையும் 1 கணக்கு வைத்து, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. இதெல்லாம் இவங்கெல்லாம் வாரிசு நிர்ணயித்த பங்கு, அசபா பங்கு வாங்கக்கூடிய ஆட்கள். அடுத்ததாக ஒரு ஆள் இறந்துட்டார். இறந்தவருக்கு வந்து மகன் இருந்தான்னு வைங்க, சிறிய தந்தை பெரிய தந்தை வரவே முடியாது. சிறிய தந்தை பெரிய தந்தைன்னு போட்டிருக்கிறான். ஏன்னு கேட்டால், நம்ம சித்தப்பா பெரியப்பாங்கிறோம்ல, அரபியில் வந்து இதுக்கு ஒரு சொல் தான் சொல்லுவாங்க, தந்தையோடு பிறந்தவர்னு சொல்லி. தமிழில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பெரியவாப்பா சின்னவாப்பான்னு பிரித்து வச்சுக்கிறோம். அதுக்காக நம்மளும் அப்படி போட்டாச்சு. என்ன செஞ்சது, இறந்து போன ஆளுக்கு சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ இருக்கிறாங்க. இறந்து போன ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, சகோதரர் இல்லை, இறந்து போன ஆளுக்கு பெரிய தந்தைன்னா அவங்க தகப்பனாரோட பிறந்தவர் தானே. இறந்து போனார் பாருங்கள், அவங்களுடைய வாப்பாவுக்கு அண்ணன், அவங்க வாப்பாவுக்கு தம்பி, அவர் தான் சிறிய தந்தை பெரிய தந்தை. அப்போ இறந்து போன ஆளுக்கு வந்து சின்ன வாப்பா பெரிய வாப்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே செய்யாது பல சந்தர்ப்பங்களில். எப்போ கிடைக்கும், இறந்து போன அந்த ஆளுக்கு வந்து மகன் இருக்கக்கூடாது. மகன் இருந்து விட்டால் பெரிய வாப்பா போயிட வேண்டியதுதான். தந்தை இருக்கக்கூடாது. தந்தை இருந்தால் பெரியப்பாக்கு என்ன வேலை, பெற்று தந்தை இருக்கும்போது அவருக்கு வேலை இல்லை. சகோதரன் இருக்கிறான், பெரியப்பா வரக்கூடாது. அப்போ இறந்து போன ஆளுக்கு வந்து மகன் இருந்தால் சின்ன வாப்பா பெரிய வாப்பாவுக்கு வேலை இல்லை. இறந்து போன ஆளுக்கு தந்தை இருந்தால் சின்ன வாப்பா பெரிய வாப்பாவுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இறந்து போன ஆளுக்கு அண்ணன் தம்பி இருந்தால் சின்ன வாப்பா பெரிய வாப்பா கிடைக்காது. ஏன்னா இவங்க நெருக்கமானவங்க. ஒரு மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமானவன் மகன், அடுத்த ஸ்டேஜ் நெருக்கமானவன் தந்தை, அடுத்த ஸ்டேஜ் நெருக்கமானவன் சகோதரன். சின்னப்பா பெரிய வாப்பாங்கிற வாப்பாவுக்கு சகோதரன். ஏன் சகோதரன் எனக்கு நெருக்கமா, எங்கள் வாப்பா சகோதரன் எனக்கு நெருக்கமா, தூரத்துக்கு போயிடுறார் அவர். அதனால் இந்த 3 நல்லா வரைக்கிறங்க. அவனுடைய மகன், அவனுடைய தந்தை, அவனுடைய சகோதரன், இதெல்லாம் இல்லை ஒருத்தனுக்கு. ஆனால் பெரியப்பா தான் இருக்கார். இருந்தால் அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இல்லாமல் இருந்தால் தகப்பனின் சகோதரன் இல்லாட்ட என்ன செய்யும், மிச்சம் எல்லாத்தையும் அனைத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ மகன், தந்தை, சகோதரன் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தார்களே ஆனால் சிறிய தந்தைக்கு என்ன செய்யும், அனைத்தும் கிடைக்கும். அவங்கெல்லாம் இருப்பார்களே ஆனால் 0 கிடைக்காது. அப்போ அவங்க எல்லாம் அசபான்னு எடுத்துக்கொள்வார்கள். இவங்கெல்லாம் ஒரு வாரிசில் வந்துடுறாங்களா. சரி, இவங்க எல்லாரும் ஒன்று நிர்ணயித்த பங்கு வாங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அல்லது மீதி எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க தான் வாரிசுகள். நல்லா, இவங்களுக்கு பேர் தான் வாரிசுகள்னு சொல்லப்படுது.
இந்த வாரிசு இல்லாமையும் உறவினர் இருப்பாங்களா இல்லையா? ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுடைய மகள் வீட்டு மகன் இருக்கிறான், மக வீட்டு பேரன், அவனுக்கு நெருக்கமானவன் தானே, உறவினர் தானே அவன். அதாவது என் மகளுடைய மகன் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் எனக்கு நெருக்கமானாலா இல்லையா? நெருக்கமான ஆள் தான். ஆனால் அந்த வாரிசில் வரமாட்டாங்க, ஆனால் உறவினர் தான் அவன். இந்த மாதிரி ஆள்களுக்கு என்ன பேர்னு கேட்டால் உலுல் அர்ஹாம். அதை நம்ம தமிழில் புரிந்து கொள்கிற ஒரு வாசையில் சொல்வதாக இருந்தால் தூரத்து உறவு. இந்த வாரிசு கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் கிட்டத்து உறவுன்னு வச்சுக்கிறோங்க. வாரிசு கிடைக்காத உறவு தான், ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு பேர் என்னது? தூரத்து உறவுன்னு சொல்லிக்கிறலாம். தூரத்து உறவுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொடுக்குறதா இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு இவங்க தான் வாரிசு படி உரிமை பெறக்கூடியவங்க. ஒருத்தன் மூத்தா போயிட்டான், இப்போ நான் சொன்ன இதில் யாருமே இல்லை. இப்போ லிஸ்ட்டு போட்டு காட்டினேன்ல, வாரிசு வாங்கக்கூடியவர்கள்னு இப்போ லிஸ்ட்டு போட்டோம்ல, இவங்களில் ஒருத்தருமே இல்லை. இறந்து போன ஆளுக்கு என்ன இல்லை? வாப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, சின்னப்பா இல்லை, பெரிய இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆனால் இந்த வாரிசாக இல்லாத உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பங்கு உண்டா இல்லையா? அதுக்கு நம்ம பங்கு சொல்லலை இல்லை. சரி, அந்த வாரிசுகள் யாரெல்லாம் வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டால், மகளின் மகனுக்கு வந்து பங்கு கிடையாது. மகனின் மகனுக்கு கிடைக்கும், வணங்குதா? மகனின் மகளுக்கு கிடைக்கும். மகளின் மகள்கிட்ட வேற ஒருத்தர் கட்டி கொடுத்துறாள் தானே. இவனுடைய மக வீட்டு மகன் சொன்னால் அது வேற ஒருத்த மகள் தான், அது அப்படி வந்துடுறது. அப்போ மகளின் மகன் ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுடைய மகளுடைய மகன், மக வீட்டு பேத்தி, அவனுக்கு நெருக்கமானவன் தானே. ஆனால் உரிமை கிடைக்காது, வாரிசு கிடைக்காது. சரி, மகளின் மகள், அது மகளின் மகன் போட்டிருக்கிறது. ரெண்டாவது போட்டிருக்கிறது மகளின் மகள், மக வீட்டு பேத்தி. இவங்க யார்? நெருக்கமான ஆள் தானே, இவங்களும் கிடைக்காது, வாரிசு கிடையாது. அதுக்கடுத்தது மகனின் மகள், மகன் வீட்டு பேத்தி. அப்போ மகன் வீட்டு பேத்தி கிடைக்குமான்னா கிடைக்காது. மகளின் மகன், அந்த மகனுக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு மகன், பேரன் அப்படின்னு சொன்னால் கொள்ளு பேரன், அவனுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. இவங்கெல்லாம் நெருக்கமான உறவு தான், கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து மகனின் மகள், கொள்ளு பேத்தி, மகனுடைய மகள் பேத்தி, அந்த பேத்திக்கு ஒரு மகள். இவங்கெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு உறவினர்கள் தான். இப்போ மேலே சொன்ன லிஸ்ட்டு போட்டோம்ல, அந்த ஆளுக்கு யாருமே இல்லாட்டி இவங்களுக்கு கொடுக்கலாமா? அதான் டாபிக். இல்லை என்று சொன்னால் கொடுக்கலாமா? இப்போ நான் போட்ட இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிற ஆளுக்கள்லாம் ஒரு வகை. என்ன வகை? அவனுக்கு பிறந்த, அவன் வழியாக வந்த சந்ததிகளில் உள்ள உறவு. இதெல்லாம் மகனுடைய மகள்னா ஒரு மனுஷனுடைய அவனிலிருந்து பிறந்தவர்கள். அதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவனுக்கு மேலே தாயின் தந்தை. நம்ம பாட்டனாருக்கு சொத்து இருக்குங்கிறோம்ல, பாட்டனாருக்கு சொத்து எந்த பாட்டனாருக்கு கிடைக்கும் என்றால், தகப்பனுடைய தகப்பன் அவன் தான் பாட்டனார். தாயுடைய தகப்பன் பாட்டனார் கிடையாது. நம்ம வழக்கத்துக்கு பாட்டனாரும்போம், பாட்டனாருங்கிற வகையில் சொத்து கிடைக்காது. யார் கிடைக்காது? எங்கள் வாப்பாவுக்கு சொத்து கிடைக்கும், எங்கள் அம்மாவுடைய வாப்பாவுக்கு சொத்து கிடைக்காது. அவரும் பாட்டனார் தான். அவர் வாரிசு உரிமை இல்லாத பாட்டனார். அப்போ பாட்டன் சொல்வதாக இருந்தால், தகப்பனாக இருந்தால் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கணும். அது மாதிரி பாட்டி கிடைக்குங்கிறோம். பாட்டி கிடைக்கும்னா தகப்பனுடைய தாய்க்கு கிடைக்காது, எங்கள் வாப்பாவுடைய அம்மாவுக்கு கிடைக்காது, எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தான் கிடைக்கும். அப்போ தாயின் தாய் அவ பாட்டி, வணங்குதா? தந்தையின் தந்தை அவர் பாட்டன். கிராஸ் வந்துச்சுன்னு வைங்க, தாய்க்கு தந்தை, இது பாட்டன்னு சொல்லிக்கிடுவோம். அந்த வாரிசு லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. தந்தையின் தாய், வாப்பாவுக்கு அம்மா, அவங்க என்னது சொந்தம்தான், வாரிசில் வரமாட்டாங்க. வாப்பாவுக்கு வாப்பா, அம்மாவுக்கு அம்மா, ரெண்டு தான் நல்லா வளைக்கணும். வாப்பாவுடைய வாப்பா வாரிசு. எப்போ? வாப்பா இல்லாட்டி. எங்கள் வாப்பா இல்லை, எங்கள் வாப்பாவுடைய வாப்பா இருக்கார், அவர் இடத்துக்கு இவர் வந்துடுவார். என்ன பங்கு? தகப்பனுக்கு சொன்னோம்ல 3 நிலை, அது பூரா வச்சுக்கிற வேண்டிய, பாட்டனுக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். அது மாதிரி தாயின் தாய் இல்லை, அம்மா இல்லை, அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க,
அப்படி இருந்தால் பாட்டிக்கு என்ன சொத்து கணக்கு, அம்மாவுக்கு ஒரு கணக்கு போட்டோம், லிஸ்ட்டு போட்டோம்ல, அதான் அம்மா இடத்துலான பாட்டி, அம்மா மூத்தா போயிட்டாங்க, பாட்டி இருக்கிறாங்க என்று சொன்னால் தாய்க்கு உள்ள பங்கு 3 நிலை போட்டு சொன்னோம்ல, அந்த நிலைக்கு யார் வந்துடுவா, அந்த பாட்டி வந்துடுவாங்க. அது வாரிசு உரிமை உள்ள பாட்டி, இதுவும் பாட்டி, ஆனால் வாரிசு உரிமை இல்லை. இது எந்த வகையானது? முதல்ல ஒரு 5 போட்டிருக்கேன் பாருங்கள். முதல்ல உள்ள ஒரு 5 இந்த 5க்கு போட்டிருக்க ப்ளூ கலராக போட்டிருக்கான்ல, இதெல்லாம் அவன் வழியாக உருவானவர்கள், அவனுடைய சந்ததிகள் வகையில் வரக்கூடியவங்க இவங்க. இது ஒரு வகையான உளுல் அரகாம், தூரத்து உறவு. இந்த 2 பேரும் யாருன்னு கேட்டால், இவனுக்கு மேலே உள்ளது, அந்த 5 அவனுக்கு கீழே உள்ளது. தாயுடைய தந்தைங்கிறது அவனுக்கு மேலே தானே, தந்தையுடைய தாய்ங்கிறது மேலே தானே, அவனுக்கு மேலே உள்ளது இந்த 2 பேரும் கிடைக்காது. ஆனால் உலகத்தில் பாட்டின்னு சொல்லிக்கிடுவோம், தாத்தான்னு சொல்லிக்கிடுவோம், ஆனால் கிடைக்காது. இது ஒரு வகை வச்சுக்கிறோங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் சைடுனா என்னது? முதல்ல அவனுக்கு பிறந்த அவன் வழியாக வந்தவர்கள்ங்கிறது முதல் வகை. அவனை பெற்றவர்கள் வழியாக வரக்கூடியது வாரிசு இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க 2வது வகை. அவனுடைய உடன் பிறந்தவர்கள், அவனுக்கு இவனுக்கு ஒரே தாய் இருப்பாங்கல்ல, அப்படி. அப்போ சகோதரன் வகையில் வரக்கூடிய உறவு இருக்குல்ல, அதெல்லாம் கூட அவங்கெல்லாம் வாரிசாக வரல. இதுக்கு வேற கலர் கொடுத்துருக்குறேன். சகோதரி மகள் இவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி சகோதரி மகன், அதாவது அக்கா மகன், இறந்து போனவருடைய அக்கா மகன், இறந்து போனவருடைய அக்கா மகள், இவங்கெல்லாம் நெருக்கம்தான். ஆனால் 3வது ஸ்டேஜ் தான் இது. இவங்களோட வாப்பாவுடைய அந்தஸ்தில் உள்ளது 2வது இடம். ஃபஸ்ட்டு இடம் அவன் வழியாக பிறந்தவர்கள் இருக்காங்கள், அந்த வழி தோன்றல், அது ஃபஸ்ட்டு. 2வது தாய் தந்தை, அப்படி மேலே போகிறது. 3வது கிளை, சைடில் வர்றதுன்னா இவனுடைய சகோதரி மகள். இவங்க வாரிசு கிடையாது, ஆனால் சொந்தக்காரங்க தான் இவங்க. அது மாதிரி சகோதரி மகன் வாரிசு கிடையாது, ஆனால் சொந்தக்காரங்க தான். சகோதரன் மகள், அண்ணன் மகள், தம்பி மகள், அவங்க வாரிசு பங்கு வைக்க முடியாது, ஆனால் சொந்தக்காரங்க தான், வாரிசில் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இது 3வது ஸ்டேஜ். இது என்னது? மொத்தமே உளுல் அர்ஹாம்னு 4 வகை இருக்குது. நல்லா வளைங்க. 4 வகை எப்படின்னு கேட்டால், நான் இருக்கிறேன்ல, எனக்கு 4 வழியில் தான் உறவுகள் வரும். எப்படி வரும்? என் புள்ள விட்டு புள்ள, இது பூரா எனக்கு கீழே உள்ளது, இது ஒரு வகை. எங்கள் வாப்பாவுக்கு இப்போ தாத்தா மேலே கொள்ளு தாத்தா, அது மேலே, அது ஒரு வகை. எங்கள் அண்ணன் தம்பி அது ஒரு வகை. 3வது என்ன? எங்கள் பாப்பாவுக்கு உடன் பிறந்தவர்கள், 4வது ஸ்டேஜ், கொஞ்சம் தூரம் கூட. அதாவது அடுத்த கலர் மாற்றிருக்கேன். தகப்பனின் சகோதரன், ஏன் சகோதரன் இல்லை, எங்கள் பாப்பாவுக்கு சகோதரன். இவர் 4வது தூரத்துக்கு போயிடுவார், ஆனால் உறவினர் தான். இந்த 4 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால், மகன், பேரன், பேத்தி, அந்த கொள்ளு பேரன், அந்த வகையில் உள்ள ஃபஸ்ட்டு கேட்டகிரி. தாய் தகப்பன்னு சொல்லக்கூடிய 2வது கேட்டகிரி. அண்ணன் தம்பிங்கிற வகையில் வாரிசு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 3வது கேட்டகிரி. 4வது கேட்டகிரி என்னென்னு கேட்டால், தகப்பனுடைய வழியில் உள்ள சகோதரர்கள், அதாவது வாப்பாவுடைய அண்ணன், வாப்பாவுடைய தம்பி, தகப்பனுடைய சகோதரன் மகன், தகப்பனுடைய சகோதரி மகள், தகப்பனின் கூட பிறந்த சகோதரி, மாமின்னு சொல்லுவோமா சகோதரி, தாயின் சகோதரன் மாமான்னு சொல்லுவோமா அவர், தாயின் சகோதரன் மகள், மாமாவுடைய மகள், தாயின் சகோதரன் மகன், ஒன்று மகள், சரியா? சரி. அப்புறம் தாயின் சகோதரி, சின்னம்மா பெரியம்மா. அப்புறம் தாயின் சகோதரி மகன், அதாவது சின்னம்மாவுடைய மகன், பெரியம்மாவுடைய மகன், தாயின் சகோதரி மகள், சின்னம்மாவுடைய மகள், பெரியம்மாவுடைய மகள், இவங்க தான், இவங்களும் உறவினர்கள் தான். ஆனால் இப்போ சொன்ன இவங்க யாருக்கும் சொத்து கிடைக்காது. 8ல் 1 4ல் 1 பேசணும்ல, அதுவும் கிடைக்காது. மிச்சத்தை எடுத்துக்கிறது வராது. இவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால் உளுல் அர்ஹாம், அதாவது அந்த கிளையில் உள்ளவர்கள். அர்ஹாம்னா கர்ப்பப்பை, அந்த கர்ப்பத்தோடு தொடர்புள்ளவங்க எல்லாருமே. இந்த சம்மந்தம் பொண்ணை கட்டுறோம், ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணுறோம், அவள் சொந்தம்லாம் நம்ம இதில் வரமாட்டாங்க. மாமியார் மாமனார்னு சொல்லிக்கிறது தானே தவிர அவங்களாம் அந்த ஒரு குடல் வாழ் ஜனங்களாக வரமாட்டாங்க. அப்போ இப்படி 4 வகை இருக்கா. இப்போ இதில் என்னென்னு கேட்டால், அறிஞர்கள் மத்தியில் இதில் 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. என்ன 2 கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் இறந்துட்டான்,
இறந்தவனுக்கு இப்போ நான் சொன்னோம்ல லிஸ்ட்டு, முதல்ல வாரிசு லிஸ்ட்டு, அவங்க யாருமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அரசாங்கத்தில் சேர்த்து விடுங்கிறாங்க. அது சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சில மதுஹப்புகளில் இவங்கெல்லாம் இல்லைன்னா அது அல்லாஹ் வந்து யார் யாருக்கு பங்குன்னு சொல்லிவிட்டான்ல, அந்த பங்காளிகள் இப்போ இல்லை என்று சொன்னால் ஒருத்தனுக்கு பேத்தி இருந்தாலும் பேத்தியை கொடுக்காத, அரசாங்கத்துக்கு சேர்த்து பைத்துல் மாலில் சேர்த்து எல்லா பொதுமக்களுக்கு பயன்படுத்திக்கிறங்க. ஒரு சாரார் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அது முடியாது, அந்த வாரிசு இல்லாட்டி இவங்களுக்கு கிடைக்கும். வாரிசு கிடைக்காட்டி வாரிசுன்னா அந்த இது நிர்ணயித்த பங்கு வாங்குவாங்கல்ல, அல்ல அசபாண்டு மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்கல்ல, அந்த 2 வகை, அந்த 2 வகை வாரிசு இல்லைன்னு சொன்னால் இவர்களும் வாரிசு தான். கண்டவன்ட்டையும் கொண்டு கொடுக்குற அவங்கள்ட்ட கொடுத்துருப்போங்க, அவங்க நெருங்கிய ஆளுக்கு தானே ஒரு சாரார். அப்போ அந்த உள்ளூர்ல அந்த ஒரு சாரார் கருத்து பிரகாரம் இப்போ நம்ம அந்த கணக்கில் போட்டோம்ல, இவங்க இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி யாருமே இல்லையே அரசாங்கத்தை சேர்த்து விட்ருங்க, பைத்துல் மால் சேர்த்து ஏழை பாலைக்கு உதவிக்கிறங்கன்னு சொல்லி ஒரு சாரார் டாபிக் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரிப்போ அந்த நிர்ணயித்த பங்கு இல்லாட்டி தூரத்து உறவுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது, உளுல் அரகாம்னு அல்லாஹ் சொல்லத்தானே செய்கிறான், அது ரகமுடையவர்கள் உறவினர்கள்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானு என்ன செய்கிறாங்க இந்த சாரார் சொல்கிறாங்க. இதில் வந்து பைத்துல் மாலில் சேர்க்கணுங்கிறது வந்து ஒரு அநீதியானது, ஒரு ஆதாரமற்றது, எந்த ஒரு லாஜிக்கலும் இல்லாது. உளுல் அரகாமுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி தான் கொடுக்கணும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? அதாவது ஒல்லதீன் 8வது சூரா 75வது வசனம், ஒல்லதீன் ஆமனு, ஈமான் நம்பிக்கை கொள்கிறாங்க, மிம்பாது அதுக்கு பிறகு நம்பிக்கை கொண்டு, ஓ ஹாஜரு ஹிஜரத்து செய்து, ஓ ஜாஹது மாக்கும் உங்களோடு ஜிஹாது செஞ்சு வந்துட்டாங்க, இப்போ உலாய்க்க மின்கும் அவங்க வந்து உங்களை சேர்ந்தவங்க தான். உளுல் அர்ஹாமி அந்த இரத்த சம்பந்த உறவு உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்கள், பாலுகும் அவுலாபி பாலின் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமானவர் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. இது எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ ஆரம்ப இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு வருவாங்க. வந்தவொன்னே என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆளுங்க ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு வாசல்லாம் அங்கே இருக்குது, இருந்தாலும் கொள்கைக்காக வேண்டி அத்தனையும் தூக்கி போட்டு இங்கே வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் என்று ஆக்கி விட்டாங்க. அதில் ஒரு ஆளை பிடிக்கிறது, இதில் ஒரு ஆளை பிடிச்சி சகோதரன். அப்படி பிடித்த பிறகு அவருக்கு ஒரு வாரிசு ஆயிடுவார். அவர் இறந்தார்னா அண்ணன்கிற மாதிரி ஒரு வாரிசு உரிமை இவருக்கு கிடைச்சிடும். இப்படிங்கிற ஒரு நிலைமையை துவக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. அது அல்லாஹ் கண்டிச்சுட்டான், அது கிடையாது. இனிமே உறவினர்கள் தான் ஒரு நெருக்கமானவர். அது என்ன வருது? ஒல்லதீன் ஆமனு மிம்பாது இதுக்கு பின்னாடி ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஓ ஹாஜரு ஹிஜ்ரத்து பண்ணி மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள், ஓ ஜாகது மாக்கும் உங்களோடு ஜிஹாது செஞ்சுக்கிறாங்களா அவங்க, இப்போ உலாய்க்க மின்கும் அவங்க உங்களை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் ஓ உளுல் அர்ஹாமி இந்த இரத்த சம்பந்தம் உடையவர்கள், பாலுகும் அவுலாபி பாலின் ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பாளராக இருப்பார்கள். அப்போ வந்து என்ன, சொத்தை பிரிக்கிற விஷயம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து வெளியூர்லேருந்து வந்து யாரை எவருன்னு தெரியாத ஆளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று இந்த வசனத்தில் சொல்லிடுது. அதே மாதிரி வந்து 33:6 வசனத்தில் இருக்கிறது, உளுல் அர்ஹாமி இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள், பாலுகும் அவுலாபி பாலின் ஒருவர் மற்றவருக்கு வந்து உற்ற நண்பர்களாக இருப்பார்கள், பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். ஃபி கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்தில் யாரை விட, மினல் முமினின் உல் முஹாஜிரின் மற்ற முமின்கள் மற்ற முஹாஜிரை விட ஒரு மனுஷனுக்கு அவன் சொந்தக்காரன் தான் பெருசு. நான் இருக்கிறேன், எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வந்தால நான் எனக்கு சகோதரன் ஆக்கி விட்டாங்க, அவங்க எனக்கு நெருக்கம் கிடையாது, கொள்கைக்கு சகோதரனாக இருந்துட்டு போகிறாங்க. உதவி செய்வதற்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்டால் என்னுடைய அண்ணன் தான், என்னுடைய தம்பி தான், என்னுடைய பேர் தான், என்னுடைய பேத்தி தான். அப்போ என்ன செய்கிறான் அல்லாஹ், முஹாஜிர்களை விடவும் உன் சொந்தக்காரனுக்கு கொடுன்னு நல்லா சொல்லிவிட்டான். இதில் 33:6 சொல்கிறான். அப்போ நீங்கள் பைத்துல் மாலில் கொடுக்குறதுக்கு நேர் தடை தானே இது. வந்து இவங்க தான் பைத்துல் மாலுக்கு உள்ளவங்க, முஹாஜிர் அன்சார்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வேணாம், இவங்களுக்கு தான் கொடு நல்லா சொல்கிறான். அப்போ பைத்துல் மாலில் சேர்த்துட்டோம்னா இவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க.
முஹாஜிர் அன்சார் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், முஹாஜிர் அன்சார்லாம் தனியாக வச்சுக்க, அது ஜக்காத்து காசில் அதுலேருந்து கொடுத்துக்குருவாங்க அரசாங்கத்திலேருந்து. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவனுடைய கொள்கை சகோதரன் இருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் பங்காளி ஆக மாட்டாங்க. யார் தான் பங்காளி ஆவாங்க, அவன் ரத்தம்தான் பங்காளி ஆகுமே தவிர இவர் ஹிஜ்ர் செஞ்ச ஆள், அபூபக்கர் சித்திக் இவருக்கு என்னுடைய சொத்தில் பங்கு இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே என் தகப்பனார் பாட்டனார் கஷ்டப்பட்டார்னா அவர் தான் நான் கொடுப்பேன். அப்போ இந்த பைத்துல் மாலுக்கு சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தெளிவான ஆதாரமாக இருக்குது இந்த வசனங்கள். என்ன கேட்டால், முஹாஜிர்களை விட மற்ற மூமின்களை விட இவங்க சிறந்தவர்கள்னால் நீங்கள் பைத்துல் மாலில் சேர்த்தா இவங்களுக்கு தானே கொடுக்க போகிறீங்க. பைத்துல் மாலில் சேர்க்கறது என்று சொன்னாலே என்ன அர்த்தம், மூமின்கள் முஹாஜிர்களுக்கு அள்ளி கொடுக்குறேன்னு அர்த்தம். அது கிடையாதுன்றான்ல, இல்லை சொந்தக்காரன் தான் கொடுக்கணும்ட்டான். அப்போ வாரிசற்றவர்களுடைய சொத்துக்களாக இருக்குமே, ஆனால் வாரிசு அல்லாத உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய எப்படி சேப்ப ஒருத்தனுடைய அவனே எதை விரும்புவான், இறந்து போனவன் யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு மக விட்டு பேத்தி இருக்குது, அவன் என்ன ஆசைப்படுவான், அது மற்ற வாரிசு இல்லாட்டான நம்ம சொத்து பேத்திக்கு போகணும், அதுதானே சந்தோஷப்படுவான். அவன் இறந்து போகணும், நம்ம பேத்திக்கெல்லாம் கிடையாது, எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா அது அநியாயம் இல்லை. இது பார்த்தாலேயே ஒரு பொதுவான உலக நியதிக்கும் அது மாற்றமாக இருக்கிறது. எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹிஜ்ரத்து செஞ்சு வர்ற எவ்வளோ பெரிய தியாகம். கொள்கை சகோதரர்கள் ஒரு கொள்கைக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட தியாகம். அதெல்லாம் தனியாக வச்சுக்க, அதுக்காக வேண்டி சொத்தில் பங்கு கொடுக்க முடியாது. சொத்தில் பங்கு என் சொந்தக்காரனு கொடுப்பேனே தவிர அவங்க என் கொள்கையில் உள்ள ஆள், எங்கள் தௌஹீத் ஆள் அப்படிலாம் கொடுக்க முடியாது. தௌஹீத் ஆளாக இருந்தால் இருந்துட்டு போ, நான் கொடுக்கல் வாங்கல் யாருக்கு நான் கவனிக்கணும், என் குடும்பத்தை கவனிக்கணும், இவங்க தான் அவங்களை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தருகிறான். அந்த 2 வசனமும் அந்த கருத்தை தான் சொல்லுகிறது. 33:6 வசனமும் 8:75 வசனமும் அந்த கருத்தை தான் சொல்லுகிறது. அப்படி வரும் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த வாரிசுகள் இல்லைன்னு சொன்னால் பைத்துல் மாலில் சேர்க்கக்கூடாது. எப்படி பைத்துல் மாலில் சேர்க்குற பேச்சு வரேன், இவங்களும் இல்லாட்டி தான். இந்த 2வது ஒரு லிஸ்ட் போட்டோம்ல, அதாவது வாரிசு உரிமை இல்லாமல் தூரத்துக்கு போயிடுவாங்கல்ல, அந்த ஆளுக்கும் இல்லைன்னு வேறு என்ன செய்கிற சொத்தை, அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த மனுஷனுக்கும் அப்படி ஒன்று கூட இல்லாமல் இருக்குமா, இருக்காது. சரி, அப்படியே ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு யாருமே இல்லை, எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு இருக்குவீங்களேன். அப்படி இருக்குமே, ஆனால் அந்த சொத்தத்தையும் தெருவில் போட முடியாது இல்லையா, அது ஏழை பாலை கொடுக்கலாம். வாங்க ஒருத்தன் வந்துட்டான்னா அவ்வளோதான், அவனுக்கு தான் கிடைக்கணும். அதனால் இந்த சில அறிஞர்கள் சில மதுஹப்புகளில் சொல்கிறது பைத்துல் மாலில் சேர்க்கறதுன்னு இல்லை, அது ஒரு நேர்மையான செயல் இல்லை. எந்த மனிதனுக்கு அநீதி இழைக்கக்கூடாது. இவங்க பைத்துல் மாலில் சேர்த்து அநீதி இழைக்க பார்க்குறாங்க. அவன் சொந்தக்காரன், அவன் கஷ்டப்படுற பேரன் பேத்தியெல்லாம் அண்ணன் மக தம்பி மகள்லாம் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவான். ஒருத்தன் வாரிசு இல்லைன்னா என்ன செய்வான், என் சொத்து எங்கள் வாமா அப்படி கிடைக்குன்னு நினைப்பான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அரசாங்கத்தில் சேர்த்துட்டோம்னா அது ஒரு அநீதியாக தெரியாது. அது இப்படி மதகுல எழுதி வச்சுக்கிறாங்க. மதகுல என்ன செய்கிறாங்க, இல்லாட்டி இவங்கெல்லாம் இல்லாட்டி கவர்மெண்ட்டில் சேர்த்துக்க அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இந்த வசனத்தின்படி அந்த லிஸ்ட்டு போட்டோம்ல, அவங்கெல்லாம் இல்லாமல் இவங்க தான் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா, இவங்க மகளின் மகன், மகளின் மகள், மகனின் மகள், மகனின் மகளின் மகள், மகனின் மகளின் மகள், மகன், தாயின் தந்தை, தந்தையின் தாய், சகோதரி மகள்கள், சகோதரி மகன்கள், சகோதரன் மகன்கள், தகப்பனின் சகோதரன், தகப்பனின் சகோதரன் மகன், தகப்பனின் சகோதரி மகள், தகப்பனின் சகோதரி, தாயின் சகோதரன், தாயின் சகோதரன் மகன், தாயின் சகோதரன் மகள், தாயின் சகோதரி, தாயின் சகோதரி மகன், கடைசியாக தாயின் சகோதரி மகள். இந்த லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அவங்களில் ஒருவரும் இல்லை என்றால், இவங்களில் கணவன் மனைவி தாய் தந்தை மகன் மகள் மாதிரி சகோதரன் யாருமே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க இந்த லிஸ்ட்டுக்கு பேர் உலுல் அர்ஹாம். நம்ம தமிழில் புரிஞ்சுக்கிறது சொன்னால் ஒரு தூரத்து உறவுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இவர்களுக்கு கொடுக்கணும்னு வந்துருச்சு. எப்படி கொடுக்குறது, அதுக்கு ஒரு கணக்கு வேணும்ல. இவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ இவர்களுக்கு அந்த எந்த வாரிசும் இல்லை, இவங்க தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாரிசுகள் இருப்பார்களே, ஆனால் அந்த இறந்தவன் சொத்தை இவர்களுக்கு என்ன விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்து கொள்வது என்பதை பார்க்கணும்ல. அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வோம், அடுத்த வாரம்
அதை விளக்கிடுவோம்.